பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். இத்தனை பேர் மரணத்திற்கு முக்கியமான காரணமாக மெத்தனால் அப்படின்றது அடிபட்டு கொண்டே இருக்கு. வார்னிஷ் பெயிண்ட் அடிக்கிற வார்னிஷ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சோடா ஊற்றி குடிச்சிருப்போம். மெத்தனால் அப்படின்றது அந்த வார்னிஷ் தான். வார்னிஷுக்கு பயன்படுத்துறது. அவன் கேட்பான், என்னடா மெத்தனால் போடுற, காஃபியில் சக்கரை இல்லை குறைஞ்சிடாது, இன்னும் கொஞ்சம் சக்கரை கொடுப்பான்றீங்கல்ல. காஃபி குடிக்கிறவங்களுக்கு சக்கரை போடும், சாராயம் குடிக்கிறவங்க மெத்தனால் போடும். குடியை பற்றி ஓவராக பேசுகிறவங்க யார் தெரியுமா? பூலோகத்திலேயே தமிழ்நாடு, பெங்களூரில் யாரும் இதை பற்றி பேச்சே எடுக்க மாட்டான். இல்ல அங்கெல்லாம் கள்ளச்சாராயம் எல்லாமே இருக்குது, என்ன இல்லைங்க. அவங்க இதை வந்து இஷ்யூ ஆக்குறது இல்லை. நீங்க பார்த்து மக்கள் நலன் சார்ந்த அரசை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க உங்க இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தில்? அப்படி ஒரு நலன் சார்ந்த அரசு எப்போது நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் கேட்டேன். உங்க வயசுக்கு நீங்க பார்த்ததே? நான் பார்த்தேன். ஆமாம் காரியத்தை பார்த்துக்கிட்டான். காமராஜர் இருக்கும் போதுமா சொல்றீங்க? காமராஜர் என்ன தப்பே பண்ணுறீங்க? ஆக குடிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. எல்லா மதங்களுமே குடியை பற்றி பேசுறது. அதை வந்து அதிகமாக பேசாத மதம் வந்து இந்து மதம். உலகத்தினுடைய முதல் 2 தொழில் எதுன்னா விபச்சாரம், குடி. இதுதான் முதல் 2 தொழில் மனிதன் செய்வது. இதை தடுக்க முடியும் நீங்க சொன்னீங்கன்னா. இப்போ இது வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க பாஜக. அது அதிமுக அதே கோரிக்கை தான் முன்வைக்கிறாங்க. இந்தியாவில் நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரல நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுங்க. கொலை, கற்பழிப்பு, சகல எத்தனை வகையான குற்றங்களும் அத்தனையும் பண்ணிட்டு சிபிஐ கிட்ட விட்டுருங்க. சாத்தாங்குளத்துல அடிச்சு கொண்டாங்க. ஆமா, சிபிஎஸ்சி கிட்ட விட்டாச்சு. ஆமா, 4 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது. கொள்ளாச்சு, பாலியல் வழக்கு. அப்ப சிபிஐயும் அதே தான் பண்ணுது, சிபிசிஐடியும் அதே தான். அவ்வளவு. அன்பான வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயர் மரணம் நிகழ்ந்து இத்தனை தினங்கள் கடந்து விட்டன. ஆனாலும் கூட இன்னும் அதன் தாக்கத்திலிருந்து யாரும் மீண்டு வர முடியவில்லை. அப்படி ஒரு துயரமான சம்பவம் அது. இது குறித்து பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக மருத்துவர் காந்தராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம். இத்தனை பேர் மரணத்திற்கு முக்கியமான காரணமாக மெத்தனால் அப்படின்றது அடிபட்டு கொண்டே இருக்கு. ஒரு மருத்துவராக இந்த மெத்தனால் என்ன செய்யும்? இத்தனை பேர் பலியானதற்கு என்ன காரணமாக இருக்கும்? மெத்தனாலை பற்றி எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. வார்னிஷுக்கு பயன்படுத்துவாங்க, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. குடிக்கிறதுன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கையில் காசு நிறையா இருக்கும்போது இங்கிலீஷ், இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், ஷாம்பைன், கொய்னா, அது மாதிரி அப்படி போகும். பேர் வந்து எங்கள் காலத்தில் ஒரு ஃபுல்லு வந்து ஏறத்தாழ 3000 ரூபா. நான் சொல்கிறது 70கள் 60களில் 3000 ரூபான்னா இன்றைக்கி 30,000, 3 லட்சம் சொல்லலாம். அதில் ஆரம்பிக்கும். அது ஒரு பொருளாதாரம் இறங்க அப்படியே இறங்கிக்கிட்டு வந்து சாராயத்துக்கு வந்து கடைசியில் வார்னிஷுக்கு போகும். நாங்கள் குடிச்ச காலத்தில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வார்னிஷ்ன்றது ஒரு போதை வஸ்து. அது வார்னிஷ் பெயிண்ட் அடிக்கிற வார்னிஷ் இருக்குல்ல, ஆமாம், அதை கொஞ்சம் சோடா ஊற்றி குடிச்சிருப்போம். அதோட அளவு அதிகரிக்கும் பொழுது அது உயிர் போகும். மெத்தனால் அப்படின்றது அந்த வார்னிஷ் தான். வார்னிஷுக்கு பயன்படுத்துறது அது ஒரு கெமிக்கல், அவ்வளோதான். அதை போட்டிங்கன்னாக்கா சாராயத்தில் அதை போட்டிங்கன்னா கிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஏறும். அது ₹1 வாங்குறோம்னாக்கா அதில் ஒரு 10 பைசா செலவு பண்ணோம்னாக்கா 9 ரூபா கிக்கு கிடைக்கும். அந்த கிக்கு எனக்கு ரொம்ப ஏறணும், அதுதான் அதில் மெயின். போதையின் உச்சத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தெரிஞ்சே தான் அதை. ஆமாம், அதை தெரிஞ்சே கேட்பான், என்னடா மெத்தனால் போடுற, காஃபியில் சக்கரை இல்லை குறைஞ்சிடாது, இன்னும் கொஞ்சம் சக்கரை கொடுப்பான்றீங்கல்ல. அந்த மாதிரி கேட்டு காஃபி குடிக்கிறவங்களுக்கு சக்கரை போடணும், இதில் வந்து சாராயம் குடிக்கிறவங்க மெத்தனால் போடணும், அவ்வளோதான். அதாவது அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாது. காஃபி ஒரு போதை பொருள் தான், அதை அக்செப்ட் பண்ணி குடிக்கிறீங்க. ஆனால் அது ஸ்லோ கில்லர், பரவாயில்ல. இது இம்மிடியட் கில்லர், அவ்வளோதான் வித்தியாசம். இது எல்லை கடக்கும் பொழுது எனக்கே ஆபத்தாக முடியும்னு குடிக்கிறவனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதெல்லாம் தெரியாது. எனக்கு அப்போ வேண்டியது கிக்கு, அவ்வளோதான். இதில் எல்லாம் வந்து குடிக்கிறது தப்புன்னு தெரிந்தாங்க குடிக்கிறோம். டாஸ்மாக் கடை திறந்துருக்காங்க. எதுக்காக திறந்தாங்க? நீ குடிக்கிறது நிறுத்த மாட்டேங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த உனக்கு கடையை திறந்து வச்சிடறேன், நீ இது இங்கே கிடைக்கலன்னா அங்கே போகிறோம், அங்கே கிடைக்கல அங்கே போகிறோம், ஏதோ ஊரை விட்டு ஊரை தேடி எதை பற்றியும் கவலைப்படாமல் இதுக்காக நீ அலைச்சல் சாதாரணம் இல்லை. சரி, வசதி நீ ஏன் ஊர் போய் குடிச்சோர் அவரை இங்கே கூட்டிகிட்டு சொல்லி கடையை திறக்கணும். அந்த கிக்கு பத்தலைன்னு சொல்லி எங்கேயோ சந்துக்குள்ளார அந்த டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சந்துக்குள்ளார இருக்கிற ஒரு கடையில் வந்து சாராயம் காய்ச்சறாங்க, அதை போய் குடிக்கிறேன். அந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் போய் இது தப்புன்னு தெரிஞ்சு தானே இது பண்ணுறன்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. அவனுக்கு தெரியும், அவனுக்கு வேண்டியது போதை. எதனால போதை தேவைப்படுது? எனக்கு ஒரு அளவுக்கு மீறின சோகம் இல்லை, ஒரு அளவுக்கு மீறின ஆனந்தம். நம்ம ஊரில் என்ன, சாவுக்கும் குடிப்பான்,
கல்யாணத்துலேயும் குடிப்பான். ரெண்டுக்கும் ஒரே இதுதான். பெரிய வித்தியாசம். அதுக்கு இந்த மூலம் அடிப்பான், டும் டும் டும்னு அடிப்பான். இதுக்கு நாதஸ்வரம் வாசிப்பான். எல்லாத்துக்கும் மூலம் வாசிப்பான். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். சரி, இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு புரியுது. தமிழகம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லாதீங்க, உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. எதுவுமே தமிழ்நாட்டில் மாத்திரம் குடிக்கிற மாதிரி மற்ற ஊரில் இங்கே குடிக்காத மாதிரி பேசல. இல்லை, இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது நீங்க பேசுறீங்க, மற்ற ஊரில் நடக்கலையா? அவங்க பேசல. குடியை பற்றி ஓவரா பேசுறவங்க யார் தெரியுமா? பூலோகத்திலேயே தமிழ்நாடு. என்ன அவன் குடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. பெங்களூர்ல யாரும் இதை பத்தி பேச்சே எடுக்க மாட்டான். இல்ல, அங்கெல்லாம் கள்ளச்சாராய எல்லாமே இருக்குது. என்ன இல்லங்க, இதே மாதிரிதான் நடந்து அங்கேயும் போயிட்டு இருக்குது. அவங்க இதை வந்து இஷ்யூ ஆக்குறது இல்ல. இதை இஷ்யூ ஆக்குறதே இங்கதான். இது இஷ்யூ ஆக்கணுமா வேண்டாமா? அதனால சாதிக்க போறது என்ன? இல்ல, இனி வரும் காலங்கள்ல அந்த அப்பாவி அவன் தேடி புடிச்சு போய் குடிச்சிருக்காங்க. அவனை போய் நான் சொல்ற அப்பாவி அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற அப்பனும் போய் குடிக்கிறான், அம்மாளும் போய் சேர்ந்துல குடிச்சிருக்கிறா. பிள்ளைங்க என்ன பண்ணும்? அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பாவி தானே. இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து அந்த ரமணா படத்துல ஒரு அழகான வசனம் எழுதியிருப்பாரு. அந்த வசனகர்த்தாவுக்கு ஒரு முருகதாஸ், யூ தமிழ்ஸ் ஆர் எமோஷனல் இடியட்ஸ், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. காவல்துறை அதிகாரி சொல்ற வசனம் அது. மரக்காணத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எக்கியார் குப்பத்துல ஞாபகம் இருக்கு? அப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சித்தாமூர்ல 8 பேர். எப்ப ஞாபகம் வந்தது? இந்த கள்ளக்குறிச்சியில செத்தப்புறம். அது ஒரு நடுப்புதல் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அதை பத்தி நம்ம யாரை பத்தி கவலை பண்ணல. ஒரு வாரம் விக்கிரவாண்டி தேர்தல் முடிகிறவரில் இதை பேசுவோம். விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சப்பறம் அதை பத்தி கவலை. நீங்க பார்த்து மக்கள் நலன் சார்ந்த அரசை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுங்க உங்க இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தில்? அப்படி ஒரு நலன் சார்ந்த அரசு எப்பாவது நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். உங்க வயசுக்கு நீங்க பார்த்ததே? நான் பார்த்தது அவன் காரியத்தை பார்த்துக்கிட்டு தான். காமராஜர் இருக்கும் போதுமா சொல்றீங்க? காமராஜர் என்ன தப்பே பண்ணியா? பாதிக்கப்பட்டவங்க நாங்க சேலம் மாவட்டம் சேர்ந்தவங்க. ராஜாஜி பிறந்த மாவட்டம்ங்கிறதுனால சேலத்துல ஒரு காலேஜ் கூட கட்டாம பார்த்துக்கிட்டாரு, ஒரு மந்திரி கூட கொடுக்காம பார்த்துக்கிட்டாரு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு செய்தது. தமிழகத்துக்கு செஞ்சாருங்க. எங்க சேலம் மாவட்டத்தை என்ன பண்ணாரு? ஒரே ஒரு காலேஜுங்க, ஒரே காலேஜ். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டம் சேலம், மிகப்பெரிய மாவட்டம், நம்பர் 1 மாவட்டம். ஒரே ஒரு கல்லூரி, அதையும் நடத்தினது முனிசிபாலிட்டி, அரசாங்கம் நடத்தல. எங்களை அவர் ஆட்சியில் இருந்த 9 வருஷம் எங்களுக்கு மந்திரி கூட கொடுக்கலையே. எங்க மாவட்டம் சேலம் மாவட்ட மக்கள் வளரக்கூடாதுங்கிற எண்ணமா? ராஜாஜி பிறந்த மாவட்டம், ராஜாஜி பிறந்த மாவட்டம். அதுதான் நோக்கமா இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன காரணம்? ராஜாஜி பிறந்த மாவட்டம், உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவ்வளவுதான் பிரதான நோக்கமாவே அதுதான் வச்சிருக்காரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்த மக்கள் செத்த போது அவர் என்ன சொன்னாரு? என்ன பேசினார்? மக்களை பத்தி என்ன பேசினாரு? தமிழ்நாட்டுன்னு பேர் வைக்க சொன்ன போது என்ன சொன்னாரு? தமிழ்நாடு எவனுக்கு தெரியும் அப்படின்னு காமராஜர் சொன்னாரு. அது மாத்திரம் சொல்றாரு. அதோட விடல. நாங்க தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு எதுக்குறோம்னு சொல்றீங்களே, எங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய பேர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் வச்சிருக்காரு, தெரியாதவங்களுக்கு. சங்கரலிங்க நாடார்னு ஒருத்தர் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு உண்ணாவிரதம் இருந்தாருங்க. கவலைப்பட்டுக்க சாகடிச்சு விட்டாருங்க. ஊழல் பண்ணல எல்லாம் சொல்லாதீங்க. இந்த ஏரியா இருக்குத ஜேபி பில்டர்ஸுங்கிறவர் தான் மெயின் கான்ட்ராக்டர். அவர் கக்கனுக்கு சொந்தக்காரர், ஜே பரமானந்தன் பேர். அவர் தான் அன்னைக்கு பிடபிள்யூடி கான்ட்ராக்டர். அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆனா கக்கன் நேர்மையா தானே வாழ்ந்துருக்கிறாரு. அவ்வளவுதான், அப்படித்தான் சொல்லு. கக்கனா போய் காசு வாங்கிட்டு வந்து பாயிட்டு போட்டுக்குவார். கக்கனுடைய மருமகள் டாக்டர் கிருஷ்ணகுமாரி. நீங்க சொல்றத பார்த்தா தமிழகத்துல சுத்தமான அரசியல்வாதி யாரும் இருந்ததில்லை. உங்களுக்காக நீங்களா வந்து சில பேர்த்த தூக்கி பிடிப்பீங்க. ஊடகங்கள் வந்து சில பேர்த்த தூக்கி பிடிப்பீங்க. இல்ல, நான் உங்ககிட்ட தெளிவுக்காக அதான் ஊடகங்கள் வந்து காமராஜர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. காமராஜர் ஆட்சியில் பிராமணர்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைச்சிது. அதனாலதான் அவங்க ஆதரவிச்சாங்க. டிவிஎஸ், சிம்சனு, ஈஸ்வரன், சேஷசாயி, இந்தியா சிமெண்ட்ஸு, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூராவுமே பிராமணர்களுங்க. காமராஜருடைய ஆட்சி வந்து பிராமணருடைய பொன் யுகம். அதனால அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் பூரா வந்து காமராஜரை தூக்கி பிடிச்சா. இல்ல, நீங்க சொல்லும் போது நான் ஏற்கனவே கூட கேட்டிருந்தேன், சுத்தமான அரசியல்வாதி யாரு இருக்கான்னு உடனே ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தனி மனிதனா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லவனாக நான் எப்பவுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி முதலமைச்சரா இருக்கும்போது அவர் வந்து செய்த பணிகளை எடுத்து பார்க்கும்போது அதிகப்படியான நன்பணிகள் தானே இருக்கும். அப்படிதான் எடுக்கணும். அதை ஏன் மத்த கட்சிக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க? திமுக நம்ம தேடி பிடிக்கிறீங்களே. கருணாநிதி அன்னைக்கு ஒரு வேஷ்டியில் ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை எப்படி வந்து தெரியுமா? காசு வாங்குவா முடிச்சாரு, அதுல வந்த ஓட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கல்ல. எப்படி வருது? தேடுறீங்கல்ல. பெண்களை தொடர்பு படுத்தி அண்ணாவை கேவலப்படுத்தி பேசினாங்கல்ல. அதுக்கு அண்ணா பதில் கொடுத்தாருல்ல. உங்களுக்கு தொடர்பே இல்லையா? உங்களுடைய அண்ணா என்ன சொன்னார் அன்னைக்கு? எனக்கு ஒரு பெண்ணை தொடர்பை பத்தி பேசுறீங்க, எனக்கு அது தேவையில்லை. அந்த அரசியல் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியும், சொல்ல முடியும் என்னால.
பச்சையா சொல்ல முடியும். நீ யாரு கூட வாழ்ந்தங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது. ஆனா அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லைன்னாரு. அண்ணா டீசென்ட் அரசியல்வாதியா நின்னார், கடைசி வரலும் நின்னார். அந்த ஆளுதான் அந்த இல்ல, எதிர்ப்பு. இப்ப எந்த அரசியல் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சியில வந்து திமுக அரசாங்கம் தப்பு பண்ணுச்சு, அதை தானே இப்ப நீங்க சொல்ல வர்றீங்க. இல்ல, அதுக்காக சொல்ல வரல. இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு என்ன பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லையா? முடியாது. அப்புறம் எதுக்கு அரசாங்கம்ன்ற ஒரு பெரிய கட்டமைப்பு, யாராக இருந்தாலும்? திருவள்ளுவர்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். சொல்ல முடியாது, நீங்களா எதை வேணாலும் சொல்லுவீங்க. வாசிக்கிற நபர் நான், அதனால எனக்கு தெரியும். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி குறள் எழுதினார். கல்லுண்ணாமன்னு எழுதியிருக்காரு. 10 குறள் எழுதியிருக்காரு. ஒரு அதிகாரம் அன்னைக்கு இருந்து துவாரகைன்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரிஞ்சுக்க. குஜராத்தில் இருக்கு. ஆ. குஜராத்தில் கடலுக்கு அடியில் இருக்கு, மூழ்கிடுச்சு. அதைத்தான் நம்முடைய மோடி மகான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் பார்க்குற மாதிரி அவரை காட்டினாங்க. துவாரகையை காட்டல, அவர் கடலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி காட்டினாங்க. ஒரு 10 அடி தண்ணியில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து விளம்பரப்படுத்திக்கிட்டார், துவாரகையை பார்க்க போகிறேன். அந்த துவாரகை எப்படி கடலுக்கு அடியில் போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த துவாரகையில் இருந்தது யாரும் தெரியுமா உங்களுக்கு? துரியோதனனை வந்து அடித்து தள்ளிடுறாங்க. அவன் நிராயுதபாணியாக கிடக்குறான். நிராயுதபாணியை வந்து அடித்து கொல்லக்கூடாதுங்கிறது யுத்த தர்மம். ஆமா, கையில் ஆயுதம் இல்லைன்னா அவனை பீமன் பேசாமல் நிற்கிறான். ஆ. அவன் அப்படியே அந்த தண்ணியை விட்டு வரமாட்டேங்கிறான். அதுக்குள்ளாரே அவன் இருக்கிறான். அவன் அடிச்சு கொல்லவும் மாட்டேங்கிறான். பீமா என்ன பண்ணு தெரியாம பீமா அப்படியே நின்றுட்டு இருக்கான். கிருஷ்ணன் சொல்றான், அடிடா அவனை அப்படின்னு. அது யுத்த தர்மம் இல்லைங்கிறான். பீமா முடியாதுங்கிறான். இந்த நேரத்தில் தர்மத்தை பார்த்தீங்கன்னா நடக்காது. அவனுடைய உயிர்நிலை ஆண் குறியில் அடி அப்படி முடியவே முடியாதுங்கிறான். நீ அடிக்கலைன்னு அவன் சாக மாட்டான். கடைசியில் மனசாட்சிக்கு விரோதமாக பீமா அவனை அடிச்சு கொள்றான். காந்தாரிக்கு மேட்ரு தெரியுது, வர்றா. நீ என்னைக்கு இந்த கிருஷ்ணன் நீ வந்து எங்க குடும்பத்துக்குள்ளார நுழைஞ்சியோ அன்னைக்கு வரலும் சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் ஒன்னா இருந்த பசங்க சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டாங்க. ஒன்னா இருந்தவனுங்களுக்குள்ளார குழப்பங்களை உண்டாக்கி எங்க இனத்தையே அழிச்சிட்டேன். நீ காப்பாற்றணும். பாண்டவர் இனத்துல மாத்திரம் யார் இருக்கிறா? அந்த 5 பேரை தவிர வச்சா அத்த இனத்தை பூராவுமே ஒழிச்சு கட்டிவிட்டேன். எங்க இனத்தை பூரா ஒழிச்சு கட்டிவிட்டேன். அதன் பிறகுதான் சாபம் விடுறா. அதை சாபம் விடுறா. எப்படி நிராயுதபாணியா இருந்த துரியோதனை அடிச்சு கொள்றதுக்கு நீ காரணமா இருந்தியோ, உன்னுடைய சாபம் அதே மாதிரி நடக்கும். எப்படி இந்த ஒன்னா இருந்த இந்த பாண்டவ கௌரவ குலத்தை வந்து அடையாளம் தெரியாம அழிச்சியோ, அதே மாதிரி உன்னுடைய யாதவ இனம் வந்து காரணம் இல்லாம அடையாளம் தெரியாம அழிஞ்சு போகும் அப்படின்னு சாபம் கொடுத்தா. அது அந்த சாபம் பலிக்குது. எப்படி பலிக்குதுன்னா, யாதவர்கள் ஒரு சூழ்நிலையில் எக்கச்சக்கமாக சோமபானத்தையும் சுறாபானத்தையும் குடிச்சு விட்டு குடிபோதையில் ஒருத்தர் அங்கே இருந்த நாணல் தண்டுகள் எல்லாம் எடுத்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்து போய் அப்போ வந்து துவாரகையில் இருந்த அந்த கடல் அப்படியே பொங்கி வந்து துவாரகை உள்ளே போகுது. இது மகாபாரதத்தில் இருக்கிற கதை. மகாபாரதம் எப்போ எழுதுன்னு கேட்டாக்கா, ராமகோபாலை வந்து 67,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது. பூமியே உண்டாகுது, அவர் விடுவார், கேட்டுக்கணும். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணி அடிச்சுட்டு உள்ளே போய் அழிஞ்சு போனது வந்து மகாபாரதத்திலே இருக்கு. ராமரும் சீதையும் வந்து காட்டில் இருந்தபோது சோமபானத்தை குடிச்சிருக்கிறாங்க, சுறாபானத்தை குடிச்சிருக்காங்க. சாராயம் குடிக்காதவன் அசுரன் தெரியுமா உங்களுக்கு? குடிப்பவன் தேவன். அதுதான் இந்து சனாதனம். ஆக குடிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. எல்லா மதங்களுமே குடியை பற்றி பேசுறது. அதை வந்து அதிகமாக பேசாத மதம் வந்து இந்து மதம். சனாதன மதத்தை வந்து குடியை வந்து எதிர்த்து பேசவே இல்லை. அவங்க சமணர்கள் பேசுனாங்க, பௌத்தர்கள் பேசுனாங்க, இஸ்லாமியர்கள் பேசுனாங்க, கிறிஸ்தவர்கள் பேசுனாங்க, எல்லா யூதர்கள் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க இந்த மதத்தை தவிர. ஆக இந்த குடிங்கிறது வந்து உலகத்தினுடைய முதல் 2 தொழில் எதுன்னா, மனித இனத்துல விபச்சாரம், குடி. இதுதான் முதல் 2 தொழில் மனிதன் செய்தது. இதை தடுக்க முடியும் நீங்க சொன்னீங்கன்னா, தடுக்கிறேன்னு ஒருத்தர் வந்து நிறைவேற்றி காட்டிட்டாருன்னா தடுக்க முடியாது. அவரை வந்து நான் ஒரு அவதார புருஷனாக்குறது. அவர் கடவுளுக்கு, நீங்கள் சொல்ற கடவுளுக்கு மேல ஒரு பிரச்சனை. சரிங்க, இதை தடுக்க முடியாதுன்னு ஒற்றை வார்த்தையில் அதுக்கான உதாரணத்தோட சொல்லிட்டீங்க. எங்க ஆரம்ப புள்ளி இருந்தது வரைக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ இது வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க பாஜகவினர். அது அதிமுக அதே கோரிக்கை தான் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா RS பாரதி சொல்றாரு, எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு, பாஜகவும் அதிமுகவுக்கும் இந்த விவகாரத்துல தொடர்பு இருக்குமோன்னு. சிபிஐ விசாரணை தாமதமாகும், தாமதப்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கிற ஐயம் கூட இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு நீங்க இதை
உங்களையே கேட்குறேன், நீங்களும் ஒரு செய்தியாளர், சிபிஐ கிட்ட கொடுத்த கேஸ் ஏதாவது முடிவுக்கு வந்து ஏதாவது யாராவது உள்ள போயிருக்காங்க சொல்லுங்கப்பா, உங்க ஞாபகத்துல ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப வரைக்கும் அந்த 570 கோடி பிடிச்சாங்கல்ல, அது என்ன ஆச்சுன்றது நான் யாருக்கு தேடி பாக்குறேன். அதாவது இந்தியாவுல ஒரு சுலபமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. சிபிஐ எடுத்து கொடுத்துருங்க. இந்தியாவுல நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரலும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுங்க. கொள்ளை, கற்பழிப்பு, சகல எத்தனை வகையான குற்றங்கள் அத்தனையும் பண்ணிட்டு சிபிஐ கிட்ட விட்டுருங்க. தி எண்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது ஏறத்தாழ இந்த கேஸை கைவிட்டு அப்ப மாதிரி சிபிசிஐடி விசாரிக்கிறதே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதுவே சரிதானா? சாத்தாங்குளத்துல அடிச்சு கொண்டாங்க. ஆமா சிபிஎஸ்சி கிட்ட விட்டாச்சு. ஆமா 4 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் வரலையே. என்ன ஆச்சுன்னு தெரியாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. அப்ப சிபிஐயும் அதே தான் பண்ணுது, சிபிசிஐடியும் அதே தான். அவ்வளவுதான். நீங்க இந்த இது கேஸ் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு, அது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்குதான் நம்ம என்ன நினைக்கிறோம். அது வருது தனியா இயங்குற அமைப்புன்னு சொன்னா கூட இதுல என்ன வருதுன்னா, இந்த கள்ளச்சாராய விஷயத்துல எல்லா கட்சியும் மாட்டிருக்கான். அத அங்க அந்த ஊர் எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆமா செந்தில்குமார். செந்தில்குமார். ஆமா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கேள்வி இல்ல. இல்ல நான் பலமுறை புகார் சொன்னேன், அப்பவே இதை பத்தி விவாதம் செஞ்சிருந்தா இத்தனை உயிர்கள் போயிருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஏங்க அசம்பிளில அதை விவாதம் இல்ல? அதுதான் கேக்குறேன். அதை ஏன் அவங்க விவாதமே எங்க இருந்தது? பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாது, பன்னீர்செல்வம் எதிர்கட்சி தலைவர் அங்கீகரிக்க கூடாது, பன்னீர்செல்வம் வந்து அதிமுக வேட்டியை கட்டக்கூடாது. அதுதானே பழனிசாமி பேசின எதிர்கட்சி தலைவர். செந்தில்குமார் சொன்னதை தான் சொல்றேன். நான் இதை பத்தி சொன்ன விவாதம் நடத்தாம விட்டுட்டாங்க. விவாதம் நடத்தி இருந்தா ரெக்கார்டு இருக்குதா? அவர் சொன்னதான் நமக்கு தெரியும். அவ்வளவுதான். அவரை இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு. செந்தில்குமாருக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா இதை பத்தி அனுபவம் தொகுதி தானே அங்க. அப்பவும் நீ தானே இருந்த. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே பண்ணல. அப்பவும் நடந்தது. அப்ப என்ன பண்ண? அப்ப இது கட்சியே கிடையாதுங்க. டாஸ்மாக் ஏன் திறந்தாங்க? நீங்க ஒரு சாராய வியாபாரி, நான் ஒரு சாராய வியாபாரி, 2 பேரும் வியாபாரம். நான் ஒரு கட்சிக்காரர், நீங்க ஒரு கட்சிக்காரரு. இதுல நாம 2 பேரும் ஒண்ணு. 2 பேரும் அந்த சாராய கடை எடுக்கிறது முடிவு எடுக்கிறோம். கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் ஆகுது. நாம் 2 பேரும் சேர்ந்து 500 ரூபாய்க்கு முடிச்சுப்போம் அப்படின்னு என்ன சொல்கிறேன்? ஏலம் கேட்பாங்க. நீ 500 கேளு, நானும் 500 கேளு. மற்றவனை யாரும் பேசக்கூட தடுத்துறேன். இப்போ கூட 500க்கு மேலே வேலை போகல. 1000 ரூபாய்க்கு கொடுக்கலனாலும் அது கட்டுப்படி ஆகாது. நம்ம 2 பேரும் சிண்டிகேட் போட்டுக்கிட்டு பேசி 500லயே வச்சுக்கிட்டு இருந்தோம். ஜெயலலிதாவுக்கு மேட்ரு போச்சு. இப்படி பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஏலம் விட்டா தானே நீ எடுப்பேன், நானே நடத்துறேன்னு சொல்லிச்சு. டாஸ்மாக் வந்ததுக்கு காரணம் அதில் என்னன்னா, அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தது. வெளியில தாங்க இவங்க வந்து அசம்பிளிக்குள்ளார தாங்க இதெல்லாம் பேசிக்குவாங்க. உள்ள போயிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா தப்பும் ஒன்னா சேர்ந்து தான் பண்றாங்க. அதுல எந்த மாற்றம் அதுல இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், எந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு கேட்டீங்களே, அதை தான் நான் சொல்லுவேன். நீங்க நல்ல அரசாங்கம், நான் உங்களை விட பல வருஷம் பெரியவங்க. அதனாலதான் அவங்க கிட்ட பல வருஷம் பெரியவங்க. நாங்க பார்த்த அளவுல எவனையுமே யோக்கியம் இல்லை. புத்தர் சொன்ன கதை தாங்க. இரவாதார் வீட்டிலிருந்து ஒரு பிடி கடுகு வாங்கி வருகிறார். அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். செத்து போன குழந்தைய பொழைக்க வைக்கணும்னு அந்த அம்மா கத்துது. சரி, நான் பொழைக்க வைக்கிறேன். யார் வீட்டுல வந்து ஒருத்தர் கூட சாகலையோ அந்த வீட்டுல இருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா, நான் அதை வச்சு நான் காப்பாத்திடுறேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் போறா. எங்க வீட்டுல அவர் செத்துருக்காரு, அவங்க வீட்டுல ஆக சாவுங்கிறது இயற்கையா நடந்துகிட்டே. அதே தான் அரசியல். ஊழல் செய்யாத ஒரு அரசியல்வாதியை காட்டுங்க, அப்புறம் சொல்லுங்கன்றீங்களா? அப்ப அதேதான், இது தொடரும் கதை தான். இது விக்கிரவாண்டி எலெக்ஷன் ஒரு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மரக்கான கேஸ் மாதிரி தேர்தல் அப்படின்னு சொன்னதுனால பாக்குறேன். விக்கிரவாண்டி தேர்தல்ல இந்த சம்பவம், இந்த விவகாரம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? எதிரொலிக்க இப்போ கோயம்புத்தூர்ல வெடிகுண்டு வெடிச்சது. அத்வானியும் ஜெயலலிதாவும் கூட்டணி. வெடிகுண்டு வெடிக்கிறதுக்கு வர வேண்டிய அத்வானி அன்னைக்கு கரெக்டா வந்து அங்க அந்த இடத்துக்கு வரல, ஜெயலலிதாவும் வரல. ஆனால் 20 பேர் என்னமோ இறந்தாங்க. அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா அத்வானி கூட்டணி. அப்படின்னாக்கா அப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்த ஸ்ரீபெரும்புதூர்லயும் அதே தான். ஒரு தேசிய கட்சி நிக்குது. 20வது மேல் கிருஷ்ணகிரியில இருக்கிறாங்க ஜெயலலிதா. அந்த கூட்டத்துக்கு வரல. ராஜீவ்காந்தி மரணம், ஜெயலலிதா அபரிமிதமான வெற்றி. அப்ப இந்த தேர்தலுக்கும் இந்த சம்பவத்துக்குமே சம்பந்தமா தாக்குதல் நடக்குதுங்க. அர்ணாப் கோஸ்வாமி சொல்றாரு, நாங்க தான் நடத்தணும்னு சொல்றாரு. அவரே மாட்டிக்கிட்டாரு. அவரை உள்ள எல்லாம் தள்ளினாங்க. பாஜக ஏற்பாடு பண்ணது தெரிஞ்சு போச்சு. 30 ராணுவ வீரர்கள் பலி, மோடி வெற்றி. இல்ல இப்ப விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இந்த சம்பவத்துக்குமே சம்பந்தம் இருக்காது. ஏன் இருக்கக்கூடாது? தேசிய கட்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வெடிகுண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாஜக வீடுகள்ல வந்து பெட்ரோல் வெடிகுண்டு உழுவும். அடுத்தடுத்து ஆனா வெடிக்காது. அதை பார்த்திருக்கீங்களா? பல சம்பவங்கள் நடந்தது. ஒரு 20-25 பெட்ரோல் வெடிகுண்டுகள் மகிழ்ந்து எரியும். பாட்டில் எல்லாம் உதாவும். ஒரே ஒரு வண்டி தான் எரிஞ்சு. அது தவறி போய் எரிஞ்சிருச்சு. இவங்க பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க. அது மிஸ் ஆகி போச்சு. தெரியாம போயிடுச்சு. கரெக்டா அது அவங்க வீட்டுக்கிட்ட வந்து உளுந்து கிடக்கும். உடனே அண்ணாமலை வந்து போஸ்ட் கொடுப்பாரு, பெட்ரோல் வெடி கொண்டுப்பாரு.
நான் அப்பயே சொன்னேன், கமலாலயத்தில் பெட்ரோல் வெடிகுண்டு வெடிக்குது, அதிகாலை 3 மணிக்கு வெடிக்குது, அந்த ரோட்ல இருந்தவனுக்கு யாருக்கும் தெரியல வெடிச்சது. அன்னைக்கு நான் அங்கே ஒரு யூடியூப் இருக்குது, அதுக்கு நான் போகிறேன். அங்கே போன போது கேட்குறேன், என்னங்க காலைல வெடிக்கும், நான் என்ன நினச்சிட்டு போகிறேன், வெடிகுண்டு வெடிச்சு பாண்டி பஜார்லாம் விழுந்துட்டு இருக்கோம், அந்த ரோடு பக்கமே போட நினச்சி அவங்க ஃபோன் போட்டு வாண்டுறாங்க. என்னென்ன ஒன்றும் புரியல. பாண்டி பஜார் டி நகரே அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்கு, எப்படி போகிறதுன்னு போல. ஆமாம் சார், என்னமோ வெடிகுண்டு வெடிச்சது தான் சொல்கிறாங்க அந்த ரோட்டில் இருக்கவங்க. ஆனால் அங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அண்ணாமலைக்கு கரெக்டாக தெரிஞ்சு 4 மணிக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாரு கமலாலயத்தில் வெடிகுண்டு. ஆக அவருக்கு எப்படி தெரிஞ்சது? சினிமாவிலே போட சொல்லிட்டு வந்து சினிமாவில் வர்ற ஒரு கதை தான். சபாஷ் மீனா படம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் ஒரு சீன் வரும், சிவாஜி கணேசன் குலதெய்வ ராஜகோபால ஒரு பிளான் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவாங்க. என்னன்னா, கண்ணாடி ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் இருக்குது இல்லை, அந்த வீடுகளுக்கு போகிறது. அந்த வீடுகளுக்கு முன்னாடி இருந்து சிவாஜி வந்து கல்லெடுத்து குலதெய்வ ராஜகோபால் வந்து கல்லெடுத்து இவர் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கண்ணாடி ரிப்பேர் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, குலதெய்வ ராஜகோபால் போகிறதுக்கு லேட் ஆகிடும், இவர் அதுக்கு முன்னாடி போயிடுவார். உடஞ்சி இருக்கணும் வேணும், அப்பதான் அந்த ஆள் எடுத்து அடிச்சுக்கிட்டு நேரத்தால தான். நீங்க சொல்றத பார்த்தா நான் முன்னாடி போட்டு அப்புறம் போய் போட்டோ எடுக்கிறேன்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி சொல்றீங்க. இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுங்களா? ஏன்னா இந்த ஒரு அலிகேஷன் சொல்றேன். சரி, இப்ப இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி 40க்கு 40 நீங்க என்ன நேரம் பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டு போனாக்கா அவங்க எத்தனை நாளுங்க பொறுத்துக்குவாங்க? அதனால அவங்களும் பொறுத்து இது என்ன பெரிய வெற்றி, 40க்கு 40 வச்சுட்டாக்க நீ ஜெயிச்சிட்டியா? இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசினார், அவங்க ஆளு ஒருத்தர், 40க்கு 40 பெருசா அழட்டிக்கிறீங்க, நாங்கள் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலை, அது நாங்கள் அழட்டிக்கிறோமா அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஆட்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்து ஒரு டிவியில் இதில் வந்து பெரிய பேச்சாளராக வந்து பேசுகிறாங்க. அத்தனை இடத்துலையும் டெபாசிட் போயிருக்குது. இதை கூட திமுக இதை வந்து இதை பண்ணுறதுக்காக இந்த சந்தோஷத்தை இது பண்ணணும்னாக்கா விக்கிரவாண்டியில் நம்ம ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நேற்று வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க பாஜகவும் திமுகவும். இன்னைக்கு செத்த சாவூர். அப்ப தொடர்பு படுத்தி தான் பார்க்கணுமோ? தெரியாது. அப்ப யார் அது பண்ணணும்னாக்கா, இப்ப அந்த பக்கம் அதிமுக நிக்கவே இல்லை, பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக நிக்குதுன்றது நமக்கு தெரியும். அடுத்தது நாம் தமிழர் கட்சியில நிக்கிறாங்க, அபிநயா நிக்கிறாங்க. இது எப்படி இது கூட தொடர்பு படுத்தி அதுவும் ஆளுங்கட்சியை சமாளிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா யாரா இருந்தாலும் வேற என்னங்க பண்ண முடியும்? இந்த மாதிரி ஏதாவது பண்ணா வெற்றி கிடைக்கும். இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி ஒருத்தன் இப்படி என்ன மாதிரி ஒரு நட்டுக்கட்ட கேஸ் ஒரு கேட்ட அளவு சனியம் கேட்குது, இந்த மாதிரி இது சாகவும் மாட்டேங்குது, இருக்கவும் மாட்டேங்குது, இது பேஜார் பண்ணிக்கிட்டு இருக்குது. அனுபவம் வாய்ந்து உங்ககிட்ட நிறைய தகவல் எனக்கு வருதுல அவங்க ஆளுக்கு போடுவாங்க. இது புல்வாமா தாக்குதல் மணிப்பூரில் ஒன்று பண்ணாங்க, அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது பாகிஸ்தானில் இம்ரான் கான் வந்த அப்புறம் தாங்க இந்த பிரச்சனையை இதை ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இம்ரான் கான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் எப்பவும் வின்னிங்க்கு தான் ஆடுவான், என்ன காசு கொடுத்தாலும் தோக்கிறதுக்கு வர. அவரோட தலைமையில தான் கோப்பையே கைப்பற்றினான். அவன் அந்த மாதிரி அவனுங்கெல்லாம் அந்த மாதிரி இருப்பானுங்க. பிளேயர்ஸ் வந்து எப்பவுமே தோக்கிறதுக்கு இது பண்ண மாட்டாங்க. அதனால அவன் அந்த ஆள் வந்து அரசியலுக்கு வந்த உடனே அப்போ மோடி ஆரம்பிச்சாரு, பாகிஸ்தானுடைய தீவிரவாத தாக்குதல் இருந்து காப்பாற்றுவதற்கு என்னால் தான் முடியும்னு ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் கேட்குறாங்க, இந்த மாதிரி மோடி பேசுகிறாரு, இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் நம்ம தீவிரவாத தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி நம்ம மோடி பழி போட்டு எலெக்ஷன் நிற்பாங்க, நாம் அதுக்கு தயாராக இல்லை, தீவிரவாத தாக்குதல் நடந்தால் என்ன ஆகும்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அவங்களா பண்ணிவிட்டு அவங்களா இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு விட்டார் இம்ரான் கான். இவருக்கு மோடிக்கு என்ன பண்ணுறது? அதனுடைய விழுது அதுக்கப்புறம் சைனாக்கிட்ட கூப்பிடலாம், சைனா தீவிரவாத தாக்குதலில் சீரியஸாக நடத்திக்கலாம், அவங்கள்ட்ட ஒன்றும் பண்ண. இப்போ கூட அருணாச்சல பிரதேசம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா என்ன கண்டுக்கிட்டா இருக்கீங்க? அவங்க ஊரில் நாங்களும் பேர் அவன் ஊர் பேரெல்லாம் மாற்றி நாங்கள் போயிருக்கோங்க, அருணாச்சல பிரதேசம்லாம் போயிருக்கோங்க. எல்லாம் வந்து இந்தியான்னு சொல்கிறதுலாம் அர்த்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வேடிக்கை இன்னும் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கா, சீனாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நாம வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஊருன்னு. நாங்கள் ஈட்டா நகர் போகிறேன் ஒரு வேலையாக, அங்கே 2-3 தடவை போயிருக்கேன். அசாம் கவுஹாத்திலேருந்து பஸ்ஸில் தான் போவோம், பஸ்ஸில் போகிறோம். அந்த அருணாச்சல பிரதேச இதுக்கு டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்ச உடனே பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. ஆர்மி வருது, ஆர்மி வந்து பஸ்ஸில் இருக்க எல்லாத்தையும் இறக்குறாங்க. நடுராத்திரி போகிற 12-1 மணி எல்லாம் தூங்குற நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு நம்ம பூரா செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு நான் ஏறத்தாழ பாஸ்போர்ட் கேட்கல, மிச்சம் எல்லா ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் சவுத் இந்தியன்ஸ், மற்ற எல்லாம் நார்த் இந்தியன். எல்லாருமே சோதனைக்கு உட்படுத்தப்படுறோம். எல்லாம் டிரைவர் உட்பட எல்லாம் இறக்கிடுறாங்க. நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறோம். நீங்களே? நானே அவனுங்களுக்கு கருப்பு. அந்த ஆர்மி ஆஃபீஸரு
அவனுக்கு இந்தியாவை சேர்ந்த ஆர்மியா, ஆமா. அவனுக்கு சவுத் இந்தியான்னு ஒண்ணு தெரியலீங்க, தென்னிந்தியா இருக்கிறதே தென்னிந்தியாங்கிறதே ஒண்ணு தெரியல. ஆ. தட்சின் பிரதேஷ் அப்படின்னா ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடு கே போல்தாங்க அப்படிங்கிறான். அவன் பாதி ஹிந்தி பாதி இது இங்கே இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து நாங்கள் 3 பேரும் டார்க் ஆடுறது ஒன்று நாங்கள் அவுட் சைடர்னு எங்களை தனியாக உட்கார வச்சிட்டோம். சந்தேகம் உங்க மேல. தனியாக உட்கார வச்சு எங்கள் பொட்டி கிட்டி சகலத்தையும் செக் பண்ணோம். சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இது பண்ணி அவ்வளவு இது பண்ணி அப்புறம் எங்களை வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. அது எப்படி இந்தியான்னு சொல்றீங்க? நான் 3-4 தடவை போனேன். ஒவ்வொரு தடவை இதே அனுபவம். இதேதான். அப்புறம் அருணாச்சலத்துல எங்க போனாலுமே இந்த ஒரு அங்க போனா ஆ. அவன் இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க, இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க. இந்தியால தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை விட கொடுமையான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது எங்கன்னா, அஸ்ஸாமில் நார்த் ஈஸ்ட் ஹில் யூனிவர்சிட்டி, அதில் ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு போகிறேன். ரெஜிஸ்ட்ரார் தான் என்னை அறிமுகப்படுத்துகிறார், எங்கேருந்து வந்திருக்கேன். டாக்டர் காந்தராஜ் இஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு. அஸ்ஸாமில் காந்தராஜ் இஸ் ஃப்ரம் இந்தியா. அப்ப அசாம் எங்கேயா இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அவர்கிட்ட கேட்டேன், வர்ஜரின்னு நம்ம பேர் அவருக்கு, என்ன ஃப்ரம் இந்தியான்னு சொல்றீங்க? யூ கிளைம் தட் வி பிலாங் டு யூ, தட்ஸ் வை ஐ செட் பீப்புள் ஷுட் நோ தட் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி சொன்னாங்க. நம்மள அவங்க கணக்கே சேர்த்துறது இல்லைங்க. கல்கட்டாவில் ட்ரெயின் ஏறினீங்கன்னா ஜல்பைகுரின்னு ஒரு ஊர், ஜல்பைகுரி தாண்டிங்கன்னாவே, இப்ப கூட விபத்து நடந்த இடத்த அப்படியா அது தெரியாது, அந்த ஊரை தாண்டிங்கன்னாவே தே டோன்ட் டேக், யாருக்குமே நம்ம இந்தியான்ற இது வந்து வேற நாடுன்னு தான். பல்வேறு தரவுகளை நேரம் ஒதுக்கி எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.